Hello students, 10th Max second midterm examsக்கான ஒரு important model question paper இந்த வீடியோல பார்க்கலாம். 50 marksக்கான இந்த ஒரு question paperல என்னென்ன questionsலாம் உங்களுக்கு districtல கேட்கறதுக்கு அதிகமாக chances இருக்கு, எப்படி ஈஸியாக பாஸ் ஆகிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 1 மார்க் கொஷின் 7 1 மார்க்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் சாப்டரோட பேக்கில் இருக்கு இல்லையா, அந்த 1 மார்க் கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதிலே நீங்கள் ஈஸியாக இந்த 7 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் 14th கொஷின் கம்பல்சரியில் கொடுத்துருக்காங்க. எனி 5 2 மார்க்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. டோட்டலாக இங்கே வந்து ஒரு 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மேட்ரிக்ஸில் இந்த கொஷின் நம்பர் 8 9லாம் மேட்ரிக்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக மேட்ரிக்ஸை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா 2 மார்க்ஸும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம், 5 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் 9th ஒன்றுமே வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக அந்த 6 மார்க்ஸ் இங்கேருந்து ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸில் ஒரு 7 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து ட்ரிக்னாமெண்ட்ரியிலேருந்து ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இந்த மாதிரியான சம்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாடலுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு 10th என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க போய் பாருங்கள். பார்த்தா மட்டும் போதாது பிள்ளைங்களா, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க, அந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 12th sum பாருங்க. Circumference of a conical wooden piece is 484. Then find it volume when its height is 105 cm கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்டு கொடுத்துட்டாங்க, அதோட சர்க்கம்ஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்க அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஹைட்டை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணணும். மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மென்சுரேஷன்லேருந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 2 or 3 சம்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து 13 ஒன்றும் மென்சுரேஷன் தான், 14th மென்சுரேஷன் தான். ஸோ மென்சுரேஷனை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ட்ரான் ஃப்ரம் எ point whose distance from the center of a circle is 5 cm. இதுவும் very important. Next, ratio of radii of 2 spheres is 4:7. Find the ratio of their volume. ஸோ மென்சுரேஷனை பொறுத்தவரையும் எக்ஸசைஸ் மட்டும் பார்க்காதீங்க, எக்ஸாம்பிள்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 21 வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. 21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிசஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். 21 நிறைய முறை வந்து பப்ளிக்லேயே இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்தது 15th சம் பாருங்கள். உங்களுக்கு மேட்ரிசஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பைதாகரஸ் தியரம். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஷோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷிப்ஸ் இஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே எக்ஸசைஸில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ஈஸி பிள்ளைங்களா, பார்த்து பயப்பட வேண்டாம். அதுவும் இந்த சாப்டர், அதாவது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக்கில் ஈஸியாக வந்து நம்ம இதெல்லாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து வந்து மென்சுரேஷன்லேருந்து ரேடி ஆஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ரஸ்ட்ரம் விச் இஸ் 45 cm சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் வந்து நம்ம ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் மென்சுரேஷனில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து நமக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் தான் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்து சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 6 cm. இதுவுமே பாருங்கள் உங்களுக்கு த திக்னஸ் ஆஃப் அ சிலிண்டர், ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் அ சிலிண்டர் கேட்டிருக்காங்க. இதுவும் மென்சுரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்டரி, எலிவேஷன் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது மேட்ரிசஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே பேட்டர்னில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சம்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எல்லாமே எது கேட்டாலும் ஈஸியாக 5 மார்க்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம்.
2 மார்க்ஸில் அட்டன் பண்ண முடியும். அடுத்து 8 மார்க்ஸ் பாருங்கள், ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர். ஸோ இந்த சம் கண்டிப்பாக இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸும் பார்த்துக்கோங்க. எப்பயும் மேக்ஸை பொறுத்த வரையும் நம்ம நல்லா புரிஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பேட்டர்னில் இருக்க சம்ஸ் அதே பேட்டர்னில் வேறு ஒரு சம் கேட்டாலும் நம்ம வந்து மார்க்ஸ் போகாமல் அழகாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மேக்ஸை பொறுத்த வரையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கிளாஸ் ஒர்க் வச்சு பார்க்குறது, கைடை வச்சு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. சரிங்களா? அடுத்து ட்ரா த கிராஃப் y is equal to x square plus 3x minus 4 and hence use it solve x square plus 3x minus 4 is equal to 0. ஸோ ஒரு ஜாமெண்ட்ரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க, எனி ஒன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லி அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம். தேங்க்யூ.